ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரெல்க்கு வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரெம்னாப்பிள் பட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனும் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரெம்னி ஆப்பில் உங்களுடைய பிக்கை நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் மேலே சர்ச்சில் வந்து பேக் வரும்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய வெப்சைட் வரும். நான் சஜன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அப்லோட் யுவர் ஃபோட்டோ இருக்குது, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரெம்னி ஆப்பில் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ கீழே டவுன் இருக்குது, அதை கொடுத்து வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டவுன் பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னாக்கா உங்களால் வந்து ஹெச்டியாவே பேஜ் மிஞ்ச டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் சஜன் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக மறக்காமல் கரெக்டாக வந்து உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஜ் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃபாண்ட் மட்டும் நம்ம மெட்டில் கொடுத்துருக்கோம், அதை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட் இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் டெஸ்ட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபாண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது இங்கே செலக்ட் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து இன்ஃபாண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து சைடில் உங்கள் மொபைல் வந்து டவுன் ஷோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து போய்க்கிறேன். ஜஸ்ட் அந்த 2 ஃபாண்டுமே இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே சைட் நேருக்கு அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட்றதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணாக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அப்படியும் உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இதில் வந்து எல்லா லிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஜஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன பேக்ரவுண்ட் போய் ஆட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட்டு நாம் கன்வெர்ட் பண்ண அந்த பேஜ் இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இதில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கல் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ எல்லா லிக்ஸும் கீழே சாங் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம எஸ்டைன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோல்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு -9 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ரிசர்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபீட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டு பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து கரெக்டாக நம்ம பேக்ரவுண்டு போய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேஜ் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் வந்து சாங் 2 வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து -9 டிகிரிக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நம்ம அந்த 3D எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க சென்டரை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டுறேன். இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த 3D லுக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிக் வந்து பண்ண கரெக்டாக நம்ம வந்து பண்ணாக்க எப்படி செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீசெட்டு கீழே வந்து பண்ணாக்க 3D கேமரான்னு வந்து பண்ணாக்க தனியாக ஒரு ப்ரீசெட்டு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை வந்து பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எல் ஃபைல் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ப்ரீசெட்டு மட்டும் தான் இருக்கும். பட் அது கீழே வந்து பண்ணாக்க டைமிங்கோடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த டைம் முடிகிற வரைக்கும். ஓகே. ஸோ அது கீழே வந்து பண்ணால் டவுன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணால் இதை டேட்டா வந்து பண்ணாக்கும் ஒயிட் மிஷில் இன்புட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண இங்கே இன்புட் பண்ணிங்கனாக்கா இந்த கீழே வந்து பண்ணாக்க கேமரா டூன்னு இருக்கும். அதையும் அதுக்கு மேல் இன்னொரு லேயர் பாருங்கள். அது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது கீழ் போயிட்டு காப்பி 2 லேயர்ஸ் இருக்கு பாருங்கள். அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கும். இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க சைடில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்தோமா அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா அந்த பேஜ் இமேஜ் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே போர்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கும். எல்லா லுக்ஸும் கரெக்டாக ஆட் ஆயிருக்குன்றது வந்து பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது. லைட்டாக நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நீங்களும் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பண்ணால் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டுக்கும். ஓகே. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் சைஸில் இல்லைனாக்க கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குனாக்க ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண நான் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நாம் இந்த கேமரா லேயர் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கூட்டி மீட்டை கூட்ட நான் வந்து பண்ண இன்னொரு இமேஜ் வந்து பண்ணாக்க நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இது ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம எஸ்ரின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் ஆட் பண்ண பிஎம்ஜிக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பழைய பிக்கை வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற சீக்கிரம் ஸ்கில் போயிட்டு -90 நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கும் அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க WIPN மட்டும் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்த வேப்னு அதை வந்து இப்போ நீங்கள் கிளிக் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண ஆங்கிள் இருக்கா இது வந்து பண்ணாக்க 90 டிகிரிக்கு வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு அதுக்கு மேலே வந்து பண்ண எண்டு இருக்கா ஜஸ்ட் வேலையை மட்டும் லைட்டாக கம்மி பண்ண கீழே வந்து பார்த்தினாக்கா அந்த பிக்கு மாறிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண லாஸ்ட்டாக ஃபெதர் இருக்கும் அது கீழ் போய்ட்டு லைட்டாக வேலை இன்க்ரீஸ் பண்ணாக்க அந்த மறைஞ்சது வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸாக உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஷூ ஆகும். உங்களோட பிக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்துச்சுனாக்க இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். கரெக்டாக அந்த எண்டையும் ஃபெதர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த 3D கேமரா வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பண்ணாக்க இந்த பிக்கு கரெக்டாக ஆட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நான் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டேன் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகே. எல்லாருக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. உங்களோட பிக்குக்கு கீழே வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆச்சுனாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக இது லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் வந்து நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்து பண்ணாக்க இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆனில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த கேமரா 2 லேயர் பாருங்கள் அதுலேயே நீங்கள் கிளிக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்க அதில் 2 எஃபெக்ட் வந்து பண்ண ஆஃப் பண்ணி கொடுத்துருப்போம். இதை ஏன் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன்னா சில மொபைலுக்கு வந்து பண்ணாக்க இந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க சூட் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். எப்பயும் கமெண்ட் பண்ணியே தான் இருக்கீங்க. நான் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை உங்களோட மொபைல் வந்து பண்ணால் அதுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களோட மொபைல் ப்ராசஸ் வந்து பண்ணால் கம்மியாக இருக்கலாம். இல்லை ரேம் வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஓகே. ஸோ விடுங்க. ஸோ இப்போ வந்து பண்ண உங்கள் மொபைல் எந்த ப்ராப்ளம் இல்லைனாக்கா ஜஸ்ட் இந்த 2 எஃபெக்ட் வந்து இப்போ நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கா ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா நீங்கள் டேரெக்டாக எஸ்யூட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எஸ்யூட் பண்ணும்போது அந்த 3D எஃபெக்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா நீங்கள் வேறு மொபைலில் வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனாக்கா மேலே செட்டிங் இதை கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணி எஸ்யூட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா இதில் சின்ன நார்மல் எஃபெக்ட் தான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ வரும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் உங்களோட மொபைல் வந்து பண்ண ஒரு 6 GB ரேமு இல்லைனா அதுக்கு மேலே இருந்தாக்க எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க.
ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.